அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொன்னார். தனியாக கட்சி ஆரம்பிப்பேன், எல்லா தொகுதியிலும் தனியாக நிற்பேன். காலா படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பினாங்க. படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் வந்து அதில் ரொம்ப ஆசையாக இருந்தார். ரஜினியோட கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான ஒரு நடிகர் தான் தனுஷ். ரசிகர் பலம் மிக்க ஒரு நடிகர். ஆந்திராவில் இந்த படத்தை வந்து பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. படமும் அவருடைய ரஜினியோட மார்க்கெட்டே சரிச்சிருச்சு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இந்த முறை காலா படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கடந்த வீடியோவில் வந்து காலா படம் எப்படி உருவானுச்சு, ரஞ்சித்துக்கு 2வது வாய்ப்பு எப்படி வழங்கப்பட்டது, ரஜினி எடுத்த முடிவு, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுனீங்க. இந்த முறை வந்து எப்படி ரிலீஸ் ஆனிச்சு, அதுக்கு பிறகான தகவல்கள். காலா படம் வந்து நான் சொன்னேன் மும்பையில் தாராவியில் தான் அந்த ஷூட்டிங்கு. மேக்ஸிமம் வந்து அங்கேயே எடுக்கணுன்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கிற க்ரௌடு, அந்த டிராஃபிக்கு, இந்த நிறைய அந்த நோய் தொற்றுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வந்து அதை அப்படியே வந்து செட் பண்ணி இங்கே ஈவிபியில் தாராவி மாதிரி ஒரிஜினலாக செட் போட்டு இங்கே வந்து படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. படப்பிடிப்பு நல்லபடியாக முடிஞ்சது. திட்டமிட்டபடி வந்து எல்லாமே அதை செஞ்சாங்க. அந்த டைமில் தான் வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சிருந்தார். 2017 வந்து அவர் அறிவித்தார். நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொன்னார். தனியாக கட்சி ஆரம்பிப்பேன், எல்லா தொகுதியிலும் தனியாக நிற்பேன், ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து இந்த மக்களுக்கு தருவேன், எனக்கு வந்து எந்த கட்சியும் எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு புது வகையான ஒரு அரசியலை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். அது வந்து பலருக்கும் பெரிய ஏமாற்றமாக போச்சு. அது எப்படி ஒருத்தர் திட்டாமல் கட்சி நடத்துகிறான், யாருமே எதிரிகள்னா அது எப்படி இது ஒரு கட்சி ஆகும்? ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் யாரையாவது வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்பயும் யாராவது திட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன இருக்கோ இல்லையோ ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு இங்கே சில குறிப்பிட்ட கட்சிகள்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க, ஒரு பொய்யை கட்டமைச்சிருவாங்க. இந்த பொய்யை வந்து உண்மையாக பொய்யான்னு விளக்குற பொறுப்பு நமக்கு தான் வரும். அவன் சொல்லிட்டு போயினே இருப்பான், பொய் சொல்லிட்டு அவன் போயினே இருப்பான், அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அதை யாரும் கேட்கவே மாட்டாங்க. பதில் வந்து நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி இங்கே கட்சிகள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் இங்கே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பழகி போயிருக்கு. இவர் என்ன புதுசாக அப்படியெல்லாம் சொல்கிறாரு? என்ன இப்போ ஒரு விமர்சனங்கள், இப்போ பெரிய விவாதங்கள் நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அவர் அரசியல்னு பேசி ஆரம்பித்து அரசியலை விட்டு நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்ல வரைக்கும் அவர் தான் பேச்சு. அவர் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எல்லா சேனலும் கொள்கை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது தலை சுற்றிட்டுன்னு கூட சொன்னார். அதெல்லாம் பிற்காலத்தில் அதெல்லாம் ஒரு காமெடியாக சொன்னது. பட் அவங்க எல்லாமே வந்து அவங்க ரஜினின்னு வந்துட்டா உடனே வந்து பாஞ்சு போராண்டணுன்ற ஒரு முடிவோடு எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. தினமும் 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா எல்லா சேனல்களிலும் விவாதம் கொடிக்கட்டும். அந்த விவாதம் மொத்தமாக ரஜினியை மையப்படுத்தியே இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் சொன்னது தான் கொள்கைன்னா தலை சுற்றிருச்சுன்னாரு. இதை வச்சு ஒரு வாரம் விவாதம் பண்ணாங்க. ஒரு வாரம் நடந்தது இந்த விவாதம். அதுக்கப்புறமா கூட பல முறை வந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த காலா வந்து ரிலீஸ் டைம். அது இவர் வந்து அரசியல் அறிவித்ததுனால இன்னும் படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் படத்தோட இசை வெளியீட்டு விழா, இதை வந்து எப்பவுமே அவருடைய படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுதான் படத்துக்கான ப்ரமோஷன் அமையும். அதே போல் ரஜினி வந்து பல விஷயங்கள் அதில் பேசுவார். அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறதுனா ப்ரெஸ் மீட் வச்சு ஃபார்முலா வந்து அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. ஏர்போர்ட் போனால் அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்தால் வேறு எங்கேயாவது நிகழ்ச்சியில் சந்தித்தா நிருபர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்கள அவாய்ட் பண்ணுறதில்ல. அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் சொல்லிடுவார். இந்த மாதிரி விழாக்களில் தான் நினச்சி அத்தனையும் பேசிடுவார். அது வந்து அவருடைய வழக்கம். அதனால் இந்த காலா படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பினாங்க. படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் வந்து அதில் ரொம்ப ஆசையாக இருந்தார். அதனால் வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி இதை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். மாநாடுன்னா இப்போ 1000 பேர் 2000 பேர் வந்தால் பத்தாது இல்லையா? பல 1000 பேர் வரணும். அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. மாநிலம் முழுக்க எவ்வளோ பேர் முடியுமோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிது. உடனே வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் அரசியல் வேறு, அந்த அரசியல் உற்சாகத்தில் கரை புரண்டு எல்லோரும் ஜனங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க.
நிறைய பேர் வந்து இங்கே கூட்டம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா லிமிட்டாக வாங்கப்பா, நிறைய பேர் வந்து இங்கே எதுவும் அசௌகரியம் ஆகிடக்கூடாது, சார் வந்து வருத்தப்படுவார், அதனால் லிமிட்டாக வாங்க, ஒரு மன்றத்துக்கு இவ்வளோ பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு 10,000 பேர்கிட்ட வரைக்கும் இங்கே வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க கொடுத்த பாசெல்லாம் பத்தலை, அப்படியே வந்து அடித்து பிடிச்சி பாசே இல்லாமல்லாம் கூட வந்தாங்க. வந்து நந்தனம் அந்த ஒய்எம்சிஏ மைதானம், அந்த மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு விழா, அரசியல் மாநாடு, அரசியல் கிட்டத்தட்ட ஒரு குட்டி மாநாடு தான். எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ரஜினி வந்து இதை ஒரு மாநாடாக பயன்படுத்த போகிறாரு, இதில் வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசம், அரசியல் பற்றி நிறைய பேச போகிறாரு அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்றைக்கி பல விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டது. அதில் தான் வந்து ரஜினி தனுஷ் வந்து அந்த மேடையில் பேசினார். அவருடைய பேச்சு ஒரு ஹைலைட். அதில் என்னென்னா, இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த மனிதர் மேலே இந்த திரையுலகம் எல்லாரும் வந்து அவரை கொண்டாடினா கூட ஒரு சிலருக்கு வந்து எந்த அளவு வன்மத்தோடு இருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவர் எல்லா நல்லதும் பண்ணால் கூட தொடர்ச்சியாக வந்து அவர் விமர்சிக்கப்படுறது ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது ரொம்ப ரசிகர்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரஜினி அதை பேச முடியாது, ரஜினி பேச முடியாது, மற்றவங்க பேசுகிறாங்க. ஆனால் ரஜினியோட கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான ஒரு நடிகர் தான் தனுஷ், ரசிகர் பலம் மிக்க ஒரு நடிகர். அவர் வந்து இதெல்லாம் பேசும்போது வந்து, ஏன்னா இவருக்கு இங்கே உள்ளுக்குள்ளேயே அகெயின்ஸ்டாக பலர் இருக்காங்க, அவங்கள எல்லாருமே வந்து நேரடியாக சொல்லலைனாலும் அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டார், இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன், இந்த விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அவர் சொன்னார், ரஜினி சொன்னார், அப்படிலாம் இல்லைப்பா, அதெல்லாம் பார்க்காத, நல்லவா நம்ம திட்டுறவன் அதெல்லாம் பார்க்காத, எல்லாருக்குமே அழைப்புதல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால் வந்து அவருக்காக, அவர் சொன்னதுக்காக வந்து நான் எனக்குள்ளே இத்தனை அந்த விருப்பு வெறுப்பு இருந்தால் கூட அதை மீறி இவரை விமர்சனம் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் கூட நான் பத்திரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் ஆமாம், அந்த மேடையிலே வந்து தனுஷ் சொன்னார். அதுக்கப்புறம் ரஜினி பேசும்போது வந்து ரொம்ப அவரோட பேச்சு ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சது. அது என்னென்னா, இப்போ ரஞ்சித்தை வந்து ரொம்ப பாராட்டினார். அதே நேரம் காலா படம், கபாலி படம், இது காலாவுக்கு முன்னாடி கபாலி படம் நடித்தார்ல ரெண்டு, அந்த கபாலி படத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவம், குறிப்பாக ஏமாற்றம் என்னங்கிறது அந்த மேடையில் பகிர்ந்துட்டார். பல ரசிகர்கள் மனசில் இருந்த அந்த பல ரசிகர்களுடைய உள்ள கிடக்கையை வந்து அவர் வெளியிட்டாருன்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் என்னுடைய படம்னா அது வந்து விறுவிறுவிறுன்னு இருக்கணும், எங்கேயும் வந்து தொய்வே இருக்கக்கூடாது, அதே போல் டக்குன்னு வந்து அந்த கிளைமாக்ஸ் வரணும் முடியும்னா ரசிகர்கள் ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு போகணும், இதுதான் வந்து என் படத்தோட ஸ்டைலு. அப்படி இல்லையா டைரக்டர் சாய்ஸே விட்டுறது, டைரக்டரோட விருப்பம்னவோ அப்படியே இருக்கிறது. இப்போ மகேந்திரன் மாதிரி, கேபி சார் மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் வந்து நடித்து கொடுத்துட்டு வந்துடுறது, இதுதான் ரஜினி. பட் இந்த படம் கபாலியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ரஜினி படமாக தான் வருது. அதே நேரம் அந்த இயக்குனர் வந்து சில காட்சிகள் வந்து அப்படியே வந்து நீ ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கிற மனைவியை தேடி போகிற ஒரு உணர்வு வந்தது. குறிப்பாக அந்த மனைவியை தேடி போகிற அந்த காட்சியில் போகிறான் போயிட்டே இருக்கான், என்னடா இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. அதனால் அடுத்த படம்னு வரும்போது இதே ரஞ்சித் தான் அடுத்த கதையை சொல்லியிருக்காரு அந்த டைமில், அதில் வந்து கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த படம் என் படமாகவும் இருக்கணும், அதே நேரம் இந்த இயக்குனருக்கும் பேர் கிடைக்கணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால் அதுதான் இந்த காலா அப்படின்னு அதில் சொல்லுவார். இந்த படத்தில் வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பல காட்சிகள் இருக்குது. குறிப்பாக நானா படேகர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த நானா படேகர்னு வந்த உடனே வா பார்க்கலாம் சவால், நீயா நானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருந்ததால் எனக்கே ஒரு உற்சாகம் வந்தது, நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவார். குறிப்பாக ரஞ்சித்தை பற்றி அதில் சொல்லுவார். ரஞ்சித் வந்து வெறும் ஒரு இயக்குனர், ஒரு படம் எடுத்தோம் சக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் தன்னை சார்ந்த அல்லது தன்னை நம்பி இருக்கிற தன் சமூகத்து மக்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதில் அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அப்படின்னு மேடையில் சொன்னார். நம்ம ஏன் ரஞ்சித்தை பற்றி நம்ம 2 வீடியோக்கள் நம்ம பேசியிருப்போம், அது ரெண்டுத்திலையுமே வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சேன்னு சொன்னால், இந்த இளம் படைப்பாளி மேலே வரணும், அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த சமூகத்து மக்களும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் முன்னெடுக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த். அது புரிஞ்சு வாழ்த்துறார். அப்படி வாழ்த்துற மனுஷனை வந்து நீ அவமானப்படுத்துனையே, அதுக்காக தான் வந்து நம்ம அந்த இதை பேசணும், இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகி எந்த மாதிரி வரவேற்பு பெற்றது? இந்த ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருந்தது.
படம் வந்து ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்னென்னா, அப்போ அந்த தூத்துக்குடியில் வேதாந்தா அந்த துப்பாக்கி சூடு, அதாவது ஸ்டெர்லைட்டு, அந்த துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. தமிழ்நாடே உறைஞ்சி போச்சு. ஏன்னா போலீஸ் இப்படி சுட்டாங்களே அப்படின்ட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்க. பலர் மருத்துவமனையில் அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான மனநிலை இல்லை. ரஜினி படம் ரிலீஸுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. இப்போ அந்த திருவிழாவை வந்து மக்கள் உள்ளே வந்தால் தான் திருவிழா. வெறுமனே யாரும் வந்து இது மக்கள் இல்லாமல் செய்ய முடியாதுல்ல. அப்படி ஒரு சூழல். அதனால் வந்து அந்த பட வெளியீடு வந்து கொஞ்சம் தாமதமாகிட்டே இருந்தது. ரஜினி வந்து என்னென்னா, இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறார். அவரோட படம் ரிலீஸு இருக்குது அடுத்த வாரம்னா, இப்போ வந்து அவர் மக்களை போய் பார்க்குறதுக்காக தூத்துக்குடிக்கு போகிறார். ஆக்சுவலாக அப்படி அவர் போகும்போதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாருமே வந்து அந்த ரஜினியவே வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் தூத்துக்குடியில் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். அங்கே வந்து அவரை சங்கடப்படுத்துகிற மாதிரியான சில ஒரு பையன் வேணுன்னே பண்ணாங்க. அதையும் வந்து அவர் சகிச்சுக்கிட்டார். வந்தார். இங்கே திரும்ப வந்து அவங்கள சந்திச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது வந்து அந்த இடத்துல அவர் பேசுகிறது எல்லாமே சர்ச்சையாக மாறிச்சு. ஏன்னா இது வந்து மக்கள் விரோத சக்திகள் வந்து உள்ளே பூந்துருச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னெலாம் அவர் சொன்னார். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டார். எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப ஒரு எதிர்மறையாக மாறிட்டு அது கொஞ்சம் எதிர்மறையாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து இந்த படம் ரிலீஸும் வந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்துலேயும் சரி, படத்தில் வந்து மக்களுக்கான ஒரு போராட்டம் தான் அந்த படம். அதாவது மக்களுடைய உரிமையாக இருக்கிற நிலத்தை வந்து மிகப்பெரிய அந்த கார்ப்பரேட் சக்திகள், அரசியல் அந்த பண முதலீடுகிட்ட வந்து மீட்டு எப்படி தன்னுடைய மக்களுக்கு ரஜினி தராருங்கிறது தான் அந்த கதை. அது சினிமாவில் அது ஒரு போராளி, மக்களுக்கான ஒரு போராளியோட ஒரு கதை அது. ஆனால் நிஜத்தில் இந்த பக்கம் பார்த்தாக்கா தூத்துக்குடியில் மக்கள் போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது. இந்த தமிழக வரலாறு காணாத ஒரு போராட்டம்னு கூட சொல்லலாம். அந்த போராட்டத்தில் இப்படி நடந்துருச்சுன்ட்டு இவர் இந்த பக்கம் பேசிட்டார். இரண்டும் வந்து ஒரு முரணான இதாக போயிடுச்சு. மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு, நிஜ வாழ்க்கை வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குறவங்களே கிடையாது. அதுதான் வந்து இப்போ எம்ஜிஆர் மாதிரி அரசியல்வாதிகளுக்கான மிகப்பெரிய வெற்றியே வந்து அதுதான். மக்கள் வந்து எது நிஜம், எது இப்போ அந்த பாடல் வரிகள்லாம் உண்மை அப்படிதான் நம்புகிறாங்க அவங்க. இப்போ குசேலன் படம் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா அதில் ரஜினிக்கு ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி வரும். ஆர் சுந்தரராஜன் வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி. அதில் ரஜினி என்ன சொல்லுவார்னா, நான் சினிமாவில் பேசுன எல்லாமே என்னோடய சொந்த கருத்து இல்லை, எழுதி கொடுக்குறாங்க, நான் அதை அப்படியே பேசுகிறேன்னு சொல்லிட்டார். அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்போது இப்போ வரைக்கும் படத்தில் பேசுனதெல்லாம் வந்து இப்போ நிஜம் இல்லையா, இவருடைய வாய்ஸே இல்லையா அது அப்படின்ற கேள்வி வந்துருச்சு. நான் எங்கே வருவேன், எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு படத்தில் மெசேஜ் யாருக்கு சொல்கிறீங்க? மக்களுக்கு தானே சொல்கிறீங்க. அந்நேரத்தில் சூழ்நிலை என்ன, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டிங்களான்னு எதிர்பார்த்து எல்லாம் உட்காந்துக்கிறான். அப்போ இந்த வசனத்தை சொல்லும்போது நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கிறான். ஆனால் இதே ரஜினி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு படத்தில் வந்து இல்லை அதெல்லாம் நான் பேசலை, யார் வசனகரத்தை எழுதி கொடுத்தாரு, டைரக்டர் எழுதி கொடுத்தாரு, அது அப்படியே பேசணும்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அதை? அதே மாதிரி தான் இப்பயும் நடந்தது. இப்பயும் அப்போ ரஜினி வந்து நிஜத்தில் வேற, சினிமாவில் வேற அப்படின்னு இங்கே மக்கள் போராட்டம் நடக்குது, உள்ளுக்குள்ளேயும் மக்கள் போராட்டம் நடக்குது அப்படின்னு அந்த மக்கள் வந்து அதில் ரொம்ப குழம்பிட்டாங்க. ப்ளஸ் இவருக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துருச்சு. நம்ம ஓப்பனாக சொல்லணும், அதை இவருக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துருச்சு. படம் ரிலீஸ் டைமில் இப்போ சிலர்லாம் வந்து நடுநிலைவாதியாக இருப்பான், அவனுக்கு எந்த படம் பிடிக்காது, ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும், அவன் ரஜினி சப்போர்ட்டராக இருக்க மாட்டான், ரஜினி ஃபேனாக இருக்க மாட்டான், ஆனால் படம் பார்ப்பான் போய், ஆனால் ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அது போல் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அது ஏன்னா இவர் நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மனநிலையோடு போன அத்தனை பேருக்குமே படம் பிடிக்காமல் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரஜினி படம் தான் பேன் இண்டியா படம். எப்பவுமே ரஜினியோட படத்தை வந்து நீங்கள் பேன் இண்டியா படம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லாமே அது பேன் இண்டியா படம் தான். தெலுங்கு, கர்நாடகாவில், நார்த் இந்தியாவில் எல்லாமே நல்லா போகும். இந்த படம் ஆந்திராவில் வந்து பயங்கர அடி. இந்த படத்துக்கு ஆந்திராவில் இந்த படத்தை வந்து பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. படமும் அவருடைய ரஜினியோட மார்க்கெட்டே சரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆந்திராவில் பாஷாவிலேருந்து கட்டி எழுப்பப்பட்ட மிகப்பெரிய இமேஜ் ரஜினிக்கு. பாஷாலாம் வந்து 100 நாள் ஸ்ட்ரைட்டாகவே ஓடிச்சு.
ஒரு தமிழ் படம் தெலுங்கு டைட்டிலோட ஆந்திராவில் வந்து 100 நாள் ஓடிச்சு. அதே போல் அருணாச்சலமும் சரி படையப்பாவும் சரி அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸு. இதில் ரஜினி கேரியரில் உச்சகட்ட படமான எந்திரன்லாம் வந்து அங்கே ஹையஸ்ட் பிஸ்னஸ். ஒரு நேரடி தெலுங்கு படம் கூட அந்த அளவுக்கு கிடையாது. அப்படி ஒரு காலா வந்து அந்த எதிர்பார்ப்போடு காலாவில் வந்து அந்த இதுவே வந்து உடஞ்சிருச்சு. எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வருத்தம் அது. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது அந்த நேரத்து சூழ்நிலையை சொல்கிறேன். நம்ம இந்த படத்தோட குவாலிட்டி என்ன அதெல்லாம் நம்ம பேசலை, சூழல் அப்படி. சரி, படம் வந்து உண்மையில் எப்படி இருந்தது, படம் எல்லாருக்கும் பிடிச்சதா அப்படின்னு பார்த்தா படத்தில் வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து ரஜினியை க்ளீன் போல்டு ஆக்குவாங்க. எடுத்த எடுப்புலேயே காட்சியே ரஜினி க்ளீன் போல்டு ஆவார். அது யாரும் ஏற்றுக்க அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி தான் இருந்தது. அது பல பேருக்கு அது பிடிக்கவும் இல்லை. அந்த மாதிரி அது வந்து ஒரு சரி ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு படத்தில் யதார்த்தமான ஒரு காட்சின்னு எடுத்துக்கிட்டால் கூட பட் ரஜினின்னு வரும்போது அப்படியெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. அது யதார்த்தமோ இல்லையா, ஹீரோ அதுவும் ரஜினிகாந்த் வந்து அடித்தா சிக்ஸர் தான். அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அல்லது இராணுவமே இருக்கட்டும், ரஜினி போய் நின்று ஆர்கியூ பண்ணுறதோ அல்லது அடின்னு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபார்முலா வந்து ஜெயிலர் ரஜினி நிற்கணும். இல்லை, அந்த ஃபார்முலா ஜெயிலரில் கரெக்டாக இருந்தது. ஆமாம், ரஜினி ஜெயிக்கணும் அப்படி தான் அந்த 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 ஸ்கிரிப்டே வந்து அமைப்பாங்க. பட் இதில் ரஞ்சித் வந்து எடுப்புலேயே அந்த க்ளீன் போல்டுன்னு சீன் வச்சார். அது பிடிக்கல. அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் காட்சி, இவரை கைது பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஒரு கொலை வழக்கு விஷயமா. அந்த இடத்துல போலீஸுக்கும் ரஜினிக்குமான அந்த ஆர்கியூமெண்ட் பெரிய இதாக இருக்கும். அங்கே ரஜினியை வந்து டம்மியாக்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்சி முடிஞ்சு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட், வில்லன் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுவார். அதில் ரஜினி தன்னுடைய மனைவி மகனை வந்து இழக்கிற மாதிரி அடுத்து வந்து ஹீரோவை ஒரு ரொம்ப டம்மியாக்குற மாதிரியே காட்சிகள் வந்து அதில் வந்துட்டுருக்கோம். அது பெரிய மனசோர்வு ஆகி போச்சு. எதிர்பார்த்து வந்தது எப்படின்னா அதில் ஒரு சம்பத்தை வந்து அவர் கொலை பண்ணுவார் ரஜினிகாந்தை. அந்த மாதிரி காட்சிகள் அடுத்தடுத்து இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தாங்க ஜனங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு நேர் மாறாக கதாநாயகன் மிகப்பெரிய போராளி அடுத்தடுத்து தோற்கிற மாதிரியே வந்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அதே நேரம் ரஜினி ஒரு மும்பையில் வாழ்கிற அங்கே அந்த அந்த குடிசை பகுதி மக்களுக்கான ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்கிற ரஜினி இந்த கேரக்டரை வந்து அவர் மிகச்சிறப்பாக வந்து செஞ்சிருந்தார். அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நடிப்பு தான் பல இடத்துல வந்து படத்தை காப்பாற்றுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா படத்தில் ஸ்கிரிப்டில் ஹீரோவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடி வாங்க வைக்கிறாங்க. அதிலேருந்து காப்பாற்றுனதுன்னா ரஜினிகாந்துங்கிற அந்த பிம்பம் அவர் வந்து அந்த படத்தில் காட்டின இது. அதே போல் நானா படேக்கருக்கு எதிரான ஒரு 2-3 காட்சிகள் வந்து ரஜினியோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் தன்னோட ஏரியாவுக்கு தன்னை பார்க்க வருவார் அந்த தாதா, ஹரிதாதா அதில் பேர் நானா படேக்கருக்கு வந்தவன் வந்து ஏன்னா இவங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா, இவங்ககிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான் அந்த வில்லன். அந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணிப்பார் ரஞ்சித். அது 2 பேருக்குமான அந்த பேச்சில் உடன்பாடு ஏற்படாது. அந்த ஹரிதாதா திரும்ப கிளம்பி போகிறதுக்கு பார்ப்பார். ஆனால் அவரால் போக முடியாது. அந்த ஏரியாவை விட்டு அவரால் நகர முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. ரஜினி வந்து அமைதியாக நின்றுட்டே இருப்பார். திரும்ப வந்து நானா படேக்கர் நிற்பார். அப்போ ஹரிதாதா, நீ என்னை கேட்காம உள்ளே வந்துட்டேன், ஆனால் என்னை கேட்காம நீ திரும்ப வெளியே போகவே முடியாதுன்னு ஒரு காட்சி வச்சுருப்பார். இது காலா கிலா அப்படின்னு, காலாவோட கோட்டை இது. இங்கே வந்து என்ன கேட்காம உள்ளே வந்துடலாம், ஆனால் எனக்கு சொல்லாமல் என்னை கேட்காம நீ வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சியெல்லாம் நல்லா இருந்தது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த படம் கொடுத்தது. குறிப்பாக கிளைமேக்ஸில் வேறு ரஜினி வந்து அந்த போராட்டத்தில், மக்கள் போராட்டத்தில் ரஜினி வந்து இல்லை, அந்த காலா கேரக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஏன்னா கபாலிலையும் அதே மாதிரி தான் கிளைமேக்ஸு, இதுலேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்னும் போது அது ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள. இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஓப்பனிங் நல்லதாக இருந்தது. ஒரு 168 கோடி 170 கோடி வரைக்கும் அந்த படம் வசூல் பண்ணுச்சு. ஆனால் ஒரு ரஜினி படம், அதுவும் பாஷா மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படத்துக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஓப்பனிங் அல்லது பெரிய வசூல் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.